கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் என் டைம்ஸ் அப்டேட் அந்த தொடர்ல இன்னொரு பதிப்பு. என் டைம்ஸ் அப்டேட் இது வரைக்கும் 3 வந்திருக்கு. அந்த தொடர்ல இது 4வது ஒரு பதிவு. போன ஒரு பதிவு ஜூன் மாதத்துல வெளிவந்தது. இப்பொழுது 3 மாதங்கள் கழித்து சரியாக செப்டம்பர்ல இப்ப நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ரொம்ப பெருசு கிடையாது. ஒரு 15ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிரும். என்னன்னா, நீங்க தலைப்புல பார்க்கிறபடியே இந்த மாதத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்க போகிறதா? வில் ராப்சர் ஹேப்பன் திஸ் செப்டம்பர்? நாம் இருக்கக்கூடிய இந்த மாதத்திலேயே இது நடக்க போகிறதா? ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு கேட்டா, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இன்டர்நெட்ல ஒரு பெரிய பஸ் போயிட்டு இருக்கு. என்னன்னா, ரொம்ப வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் 22 இருந்து 24க்குள்ளாக 22ஆம் தேதி இருக்கலாம், 23 இருக்கலாம், இல்ல 24 இருக்கலாம். இந்த 3 தேதிகள்ல ஏதோ ஒரு நாளில் எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்க போகிறது என்று சொல்லி அநேக காணொளிகளை வந்துட்டு நீங்க பார்க்க முடியும் யூடியூப்ல. அநேகர் இதை பத்தி பேசுறாங்க. இன்னும் தமிழ்லயே நிறைய வீடியோஸ் இதை குறித்து இருக்கிறது. இன்னும் இன்றைக்கு கூட நான் வந்துட்டு ஒரு சகோதரி வந்துட்டு ரொம்ப இதை பற்றி மன்னிக்கவும், சகோதரி இதை குறித்து மிகவும் ஆழமாக ஒரு காணொலியில பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 15 நிமிடங்களுக்கு அந்த ஒரு காணொலி போகிறது. அதை நான் கேட்டேன். அநேக விஷயங்கள் அவங்க நம்ம சேனல்ல இதற்கு முன்பாக நம்ம பேசின காரியங்கள், நிறைய விஷயங்களை அவங்க கால் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு ஒரு விஷயம் புதிதாக அவங்க சொல்லியிருந்தாங்க அதை பற்றி. இன்னும் இன்று காலையில பார்த்த பொழுது இன்னொரு சகோதரனும் அதை பத்தி பேசிட்டு இருந்தார் அவருடைய காணொலியில. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப ரொம்ப வைரலாக இந்த பஸ் போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். அதனால கண்டிப்பாக நீங்களும் இதை கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டிருந்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம சேனல்ல இதை குறித்த காரியங்களை நிறைய பேசி இருக்கிறதுனால, ஒருவேளை என்னுடைய ஒரு கருத்து என்ன, என்னுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இதை குறித்து என்ன அப்படிங்கிறது நீங்க ஒருவேளை தெரிஞ்சுக்கிறதற்கு ஆர்வம் இருந்திருக்கலாம். இல்ல ஒருவேளை இதை பற்றி எதுவும் நம்ம சேனல்ல வரலையே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அதனால எனக்கும் இதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை உருவாச்சு. அதனால குவிக்கா உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ்ல இந்த ஸ்லைடு போட்டுட்டு இந்த ஒரு காணொலியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, போகலாம். இப்ப எல்லாரும் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதற்கான காரணங்கள் ஏன் அவங்க சொல்றாங்க, அடுத்தது இதற்கான நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப காரணங்களை பார்த்துட்டு ஏன் நடக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஏன் இது நடக்காமலும் போகலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஏன் இது சம்பவிக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் இது சம்பவிக்காமல் போனால் அதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு சொல்லி 2யுமே கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளாக வரப்போறோம். அதுதான் செய்ய போறோம். 15 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் மாத்திரம். சரி, முதலாவதாக ஏன் செப்டம்பர் 22ல இருந்து 24? ஏன்னா செப்டம்பர் 22ல இருந்து 24 தான் இஸ்ரவேல் தேசத்துல யூதர்கள் எக்கால பண்டிகையை ஆசரிப்பாங்க. ஒருவேளை லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதுல கர்த்தருடைய பண்டிகைகள் 7 பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்கும். 7 பரிபூர்ணத்தினுடைய ஒரு எண் உங்களுக்கு தெரியும். அந்த 7 பண்டிகைகள்ல முதல் பண்டிகை பஸ்கா. அது எகிப்திலிருந்து வெளியே வந்த பொழுது கர்த்தர் மோசையின் மூலமாக கொடுத்தது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த பஸ்காவினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பழைய ஏற்பாட்டுல செய்தது ஒரு நிழல். அதனுடைய பொருள் கிறிஸ்து. எங்க கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறாருன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக அங்க சொல்லுவார். அப்ப அடுத்தது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அதற்கு அடுத்த 2வது பண்டிகை, அதாவது பஸ்காவுக்கு அடுத்த நாள்ல அது பழைய போதனையை விலக்கி, அதாவது நியாயப்பிரமாணம், சட்டதிட்டங்கள், நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் அதை விலக்கிவிட்டு கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய ரட்சிப்பு, விசுவாசத்தின் மூலமாக வரக்கூடிய ரட்சிப்பை குறித்து, இன்னும் விசுவாசத்தின் மூலமாக நாம் அடைய போகிற ஆவியை குறித்து பார்க்க வேண்டும் என்பது புதிய மாவு. பழைய புளித்த மாவை விலக்கி புதிய மாவை குறித்த போதனை, கிறிஸ்துவை குறித்த போதனை, வெளிச்சம். அதுதான் என்னன்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 3வது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், அதாவது அவர் மரித்து அதற்கடுத்து 3வது நாள், அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தது நிசான் மாதம் 14ஆம் தேதி, உயிர்த்தெழுந்தது 17ஆம் தேதி காலையில. அதாவது கால்குலேட் பண்ணீங்கன்னா ஃப்ரைடே வராது, தேர்ஸ்டே வரும். தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் 3 PM அவர் மரிக்கிறார். ஃப்ரைடே சாட்டர்டே முடிந்து சண்டே மார்னிங்ல ரீசரக்ஷன். அது 17th. இப்ப குட் ஃப்ரைடே தானே என்று சொன்னால் உங்களுக்கு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் நிறைவேறாது. இரவும் பகலும் 3 நாட்கள் என்பது நிறைவேறாது. சரி, அது செப்பரேட் சப்ஜெக்ட், நம்ம டீப்பா பேசியிருக்கோம் அதெல்லாம் பத்தி நம்ம சேனல்ல, அதற்குள்ள போகணும். அப்ப 17ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா 3வது பண்டிகை என்ன? முதல் பண்டிகை பஸ்கா, 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது பண்டிகை முதற் பலன்களின் பண்டிகை அல்லது ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். அப்ப அது வந்துட்டு கிறிஸ்து முதற் பலனானார், மரித்தவர்களிலிருந்து உயிரோடு எழுந்தவர்களில் முதற் பலனானார். சரி, அதுவும் நிறைவேற்றிட்டாரு. 4வது பாத்தீங்கன்னா அந்த முதற் பலன்களின் பண்டிகையிலிருந்து 50வது நாள், அதுதான் பெந்தகோஸ்தே என்று சொல்லப்படுகிற வாரங்களின் பண்டிகைன்னு இருக்கும். லேவியராகம் 23ல 7 வாரங்களை எண்ணுவாயாக. 7 வாரம்னா 7 7 49 நாட்கள். அப்ப 50வது நாள் வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தகோஸ்தே என்கிற நாள்ல பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறார். அப்ப இந்த 4 பண்டிகைகள் முடிஞ்சிருச்சு. அப்ப கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில். இப்ப அடுத்து நிறைவேறாம இருக்கிறது இந்த 4 பண்டிகைகளுக்கு என்ன பேருனா ஸ்பிரிங் ஃபீஸ்ட்னு பேரு. வருடத்தின் ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய பண்டிகைகள். மீதி 3 வருடத்தின் முடிவுல. அது எதுக்கு அடையாளம்னா சபை ஆரம்பிக்கும் பொழுது அந்த 4, சபையினுடைய காலம் முடிகிற பொழுது 3. அதுல முதல்ல 5வது பண்டிகை என்ன? நிறைவேறாத பண்டிகைன்னா ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், எக்கால பண்டிகை. அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 15ஆம் மன்னிக்கும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல கடைசி எக்காலம் துணிக்கும், அப்பொழுதும் மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள். இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 17 கர்த்தர் தாமே மிகுந்த ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கூட அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். சரி, இதெல்லாம் நன்றாக தெரிஞ்சதுனால வேகமா சொல்லிக்கொண்டே போறேன், வசனத்தை எடுத்து வாசிக்காம. அப்ப இதனுடைய தாற்பயம் என்னன்னா எக்கால பண்டிகையில, ஏன்னா ரெண்டுமே எக்காலத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப எக்கால பண்டிகையின் பொழுது இது சம்பவிக்கும். நிச்சயமா ஒரு ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் தான் நடக்கும். இதுதான் புரிந்து கொள்ளுதல். ஆனா அந்த நாளையும் நாளைக்கும் ஒருவனும் அதிகாரம் சொல்லியிருக்கிறதே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் டைமும் டேயும், அதனாலதான் இந்த 3 நாட்கள் பாருங்க, செப்டம்பர் 22ல இருந்து 24. இந்த 3 நாட்கள்ல அந்த எக்ஸாக்ட் மொமெண்ட் எப்ப அந்த பண்டிகை ஆரம்பிக்குதுன்னு அந்த டைம்ல தான் தெரியும். அதை சொல்றதுக்கான ஒரு குறிப்பு தான் அது. மற்றபடி அது எப்பன்னு சுத்தமாவே தெரியாதா அப்படின்னா தெரிந்துக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வேதத்துல இருக்கிறது. அதனாலதான் அநேக கால்குலேஷன்ஸை கர்த்தர் உள்ள வச்சிருக்கார் பைபிளுக்குள்ள. சரி, அதெல்லாம் பத்தி பேசணும்னா ரொம்ப டைம் ஆகிக்கொண்டே போகும். சரி, அதனால ஏன் செப்டம்பர் 22ல இருந்து 24னா இந்த ஆண்டு எக்கால பண்டிகை இந்த 3 நாட்கள்ல அதற்குள்ளாக ஆரம்பித்து 24 ஹவர்ஸ்ல முடியும். சரி, ஆனா அது வருஷம் வருது. இந்த வருஷம் ஏன்? ஒருவேளை நானும் கூட 2 வருடங்களுக்கு முன்பாக 2023ல அதை கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஏன்னா அநேக காரியங்கள் அதை பாயிண்ட் பண்ணுச்சு. ஆனா அப்பொழுது அது சம்பவிக்கவில்லை. ஒருவேளை 2025ல ஏங்கிற காரணங்கள் தான் பார்க்க போறோம். அதற்கான முதலாவது காரணம், இந்த வருடம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் அடைந்து 77வது வருடம், அதாவது 77 which is an important number. ஏன்னா ஜீசஸே 77th ஜெனரேஷன் ஃப்ரம் ஆடம். எங்க இருக்குன்னா லூக்கா 3ஆம் அதிகாரத்துல கடைசியில இருக்க வம்சாவளியை நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இயேசு 77வது நபராக அங்கே இருப்பார். சரி, ஒன்று.
இன்னும் 11ங்கிறது ஒரு முக்கியமான நம்பர். 7 மாதிரியே நிறைய இடத்துல உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா காதேஸ் பர்னேயாவிலிருந்து 11 நாள் தொலைவில் இருக்கிற இடம் பிரயாண தூரம். அடுத்தது 11வது மாதத்துல மோசே அதை பேசுவார். அதாவது அவங்க போய் சேர்ற இடத்த நெருங்குற டைம்ல அவர் சொல்லுவார். இன்னும் ஒரு மாசத்துல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா கானானுக்குள்ளாக போக போறாங்க அந்த ஒரு டைம்ல. அப்ப 7 பர்ஃபெக்ஷன்னா இன்டூ 11 77. சரி, இன்னும் சொல்ல போனா யோசேப்பு 11வது ஒரு நபர், அவர் கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளம். சரி, அப்ப 11ஓட இம்ப்ளிகேஷன் இருக்கு. 7 இன்டூ 11 77. சரி, அப்ப 77வது இண்டிபெண்டன்ஸ் அவங்க இப்ப மே மாசம் அவங்க வந்துட்டு நிறைவு செய்கிறார்கள் இஸ்ரேல் தேசம். ஸோ முக்கியமான ஒரு டைம் பீரியட்ல நம்ம இருக்கிறோம். அடுத்தது இதை பத்தி இந்த வருஷ ஆரம்பத்துல நான் பேசியிருக்கேன். பைபிளுடைய முதல் வசனத்திற்கும் இந்த ஆண்டிற்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள் ஃபர்ஸ்ட் வேர்ஸோட நியூமரிக்கல் வேல்யூ, அதாவது ஹீப்ரூல பழைய ஏற்பாடு எபிரேய பாஷை, புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷை. எபிரேய மொழியில ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ உண்டு. அதாவது ஒரு எண் மதிப்பு உண்டு. கிரேக்க மொழியிலையும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் மதிப்பு இருக்கு. அதை ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எண் மதிப்பு வரும், ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு எண் மதிப்பு வரும், எல்லா எழுத்துக்களையும் கூட்டினீங்கன்னா. அப்படி முதலாவது வேதத்தினுடைய முதலாவது வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாருங்கிற அந்த ஒரு வசனத்திற்கு எபிரேய மொழியில கூட்டுத்தொகை என்னன்னா 2701 வரும். இப்ப இந்த 2701 என்பது என்னன்னா, அதை ரெண்டா பிரிக்கலாம் பாருங்க. ரெண்டு ஸ்கொயர் நம்பர்ஸோட டோட்டல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 45 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2025 வருது இந்த வருஷத்தினுடைய நம்பர். 26 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 676 வரும். இப்போ 2025யும் 676ஐயும் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 2701 வரும். அப்ப 45 சரி, ஏதோ ஒரு ரெண்டு ஸ்கொயர் நம்பர் ஒரு கோயின்சிடன்ஸா இருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயின்சிடன்ஸா இருக்கலாம். ஆனா இந்த ரெண்டு நம்பர் 45க்கும் 26க்கும் அர்த்தம் இருக்கு பாருங்க. 45னா என்னன்னா, அதே ஹீப்ரூல ஆடம் அப்படிங்கிற பெயருக்கான ஒரு வேல்யூ. அப்போ முதலாவது ஆதாம், ஆதாம் 45, பிந்தின ஆதாம் கர்த்தர். அப்ப லார்டுங்கிற அந்த ஃப்ரேஸ்க்கு வேல்யூ வந்துட்டு 26. இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ஸோட வேல்யூ வருது. இப்ப மனிதனுடைய நம்பர் அந்த 45 மட்டும் எடுத்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2025 வருது பாருங்க. அப்ப இட் இஸ் நாட் அ கோயின்சிடன்ஸ். இதற்கு பின்பாக ஒரு ஆழமாக அர்த்தம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு யோசனை. ஓகே, அப்ப இந்த வருஷம் ஒரு முக்கியமான வருஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நானும் யோசிக்கிறேன். சரி, அடுத்தது இன்னும் ஒரு சில கால்குலேஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, என்னோட கருத்தின்படி நான் யோசிச்சு வச்சது 2031 தான் குரூசிஃபிக்ஷன் இயர். எந்த அடிப்படையிலன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றது 27 AD, 27 ADல ஞானஸ்நானம் பெறுகிறார். 3 வருஷம் உங்களையும் செய்யறார். 28, 29, 30, அதாவது அவர் ஞானஸ்நானம் எடுத்தது செப்டம்பர் மாதத்துல, சரியாக 30 வயது ஆகும் பொழுது. அது லூக்கா 3ல இருக்கு. ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானான்னு சொல்லி அது செப்டம்பர்ல வரும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்தது செப்டம்பர் அக்டோபர் டைம் ஃப்ரேம் தான், டிசம்பர் கிடையாது. அது பின்பாக வந்தவர்கள் அவங்க கிரெகரியன் கேலண்டர் ஃப்ரேம் பண்ணப்ப போப் மார்க்கெட்ல இருக்கிறவங்க கொடுத்த ஒரு காரியம் அது. சார், ரைட். அப்ப செப்டம்பர் அக்டோபர்ல அவர் வந்துட்டு ஞானஸ்நானம் 27 ADல எடுத்தார்னா 28 செப்டம்பர் ஒரு வருஷம், 29 செப்டம்பர் 2வது வருஷம், 30 செப்டம்பர் 3வது வருஷம். 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. கரெக்டா 6 மாசம் தள்ளி வந்தீங்கன்னா, அக்டோபர்னு வச்சீங்கன்னா கூட, செப்டம்பர் கடைசி அக்டோபர் அப்படின்னு வச்சீங்கன்னா கூட, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அவர் சிலுவையில மரித்தது கண்டிப்பாக மார்ச் ஏப்ரல். அப்ப அக்டோபர்னு எடுத்தீங்கன்னா ஏப்ரல், செப்டம்பர்னு எடுத்தீங்கன்னா மார்ச். கரெக்டா அந்த 6 மாசம் முடியும். அப்போ 3.5 வருடங்கள். எப்பன்னா 2031 ADல. ஆனா இன்னும் ஒரு சில கால்குலேஷன்ஸ் படி 2032 அல்லது 33 வரைக்கும் போறாங்க.
ஸோ நம்முடைய முக்கியமான டைம் ஃப்ரேம் 2780 3380 அதில் 2780 அல்லது 2880 வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்னும் 29 கூட கம்மி. 30, 31, 32, 33க்கு வாய்ப்பு அதிகம். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நிறைய கால்குலேஷன்ஸ் தானியலுடைய தீர்க்க தரிசனமா வச்சு, ஒருவேளை அது 2032 இருந்ததுன்னா 7 வருட உபத்திரவ காலத்துக்கு நீங்க முன்னாடி கழிச்சீங்கன்னா 2025ல நிற்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வருடம் இன்னும் சில நாட்கள்ல, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி பேசிட்டு இருக்கேன். செப்டம்பர் 7வது மாதம் 7ஆம் தேதியில இதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். 77 பத்தி ஏற்கனவே பேசணும். இப்ப 7/7 நான் அதை பேசிட்டு இருக்கேன். சரி, அப்ப இன்னைக்கு செப்டம்பர் 7 அப்படின்னு சொன்னா இன்னும் சரியாக 16 நாட்கள், 15 நாட்கள், 16, 17 நாட்கள்ல உயிர்த்தெழுதல் நடக்க போகுதா அப்படின்னா நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதான் இங்க போட்டிருக்கேன். ஸோ நோ டெனியல் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ராப்சர் டு ஹேப்பன் இன் 2025. அப்ப ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்ப நீங்க இவர்களுடைய கூற்றுகளின்படி நீங்களும் சொல்றீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டா நல்லா கவனிக்கவும். நான் வந்துட்டு நோ டினையல் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் தான் சொல்றேன். அதாவது நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் கண்டிப்பாக நடக்கும் நான் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா 2023லயும் இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும் நான் சொல்லவே இல்லை. இன்னும் ஒரு பொழுதும் நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா there are certain things that Lord kept as mysteries. அநேக காரியங்களை அவர் முழுமையாக வெளிப்படுத்தாமல் அதை மறைத்து வைத்திருக்கிறார். அப்ப அப்படி மறைத்து வைத்திருக்கிற காரியத்தை நம்ம ஒரு லெவல் வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணலாமே தவிர நிச்சயமாக இது இந்த காலத்துல இந்த வேலையில நடக்கும்னு கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்லாத வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது நம்முடைய ஞானத்துல. ஆகவே அநேக வசனங்களின் அடிப்படையில, ஆராய்ச்சிகளின் அடிப்படையில நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ நோ டினைல் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ். அப்ப நடக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? ஆமா, இருக்கு. நடக்காம போறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர் தேர் எனி ரீசன்ஸ் ஃபார் ராப்சர் நாட் டு ஹேப்பன்? எஸ். முதல் விஷயம், கர்த்தருடைய நாள். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவனுடைய நாள். கர்த்தருடைய நாளுக்கும் கிறிஸ்துவனுடைய நாளுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. கர்த்தருடைய நாள்ங்கிறது 2ஆம் வருகையை குறிக்கும், கிறிஸ்துவனுடைய நாள்ங்கிறது அவருடைய ரகசிய வருகையை குறிக்கும். சரி, இந்த டே ஆஃப் கிரைஸ்ட்ங்கிறது திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா யாருக்கும் தெரியாதவாறு சடன் ஈவெண்டாக அது இருக்கும். அப்படின்னா யார் எல்லா நேரங்களிலும் விழித்திருக்கிறார்களோ அவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனா இந்த டைம் ஃப்ரேம்ல, இந்த செப்டம்பர் 22 to 24 அப்படிங்கிறது இட்ஸ் நோ லாங்கர் அ சீக்ரெட். நான் ஏற்கனவே சொன்னதை போல இட்ஸ் அ பிக் பஸ். இட்ஸ் வைரல் in the internet and many people are talking about it. ஸோ இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ்லயே பாத்தீங்கன்னா அநேக காணொளிகள் அநேகர் பதிவிட ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப இந்த ஒரு நாள் இப்பொழுது வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது திருடன் வருகிற விதமாக இருக்காது. அப்ப அதனால இது சரியான ஒரு நேரமாக கூட இல்லாமல் இருக்கலாம், மேபி. சரி, அடுத்தது அந்தி கிறிஸ்து முழுமையாக ஒரு பொறுப்பு பெற முடியாது. ஆனால் அந்தி கிறிஸ்து யார் என்று ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும்னு சொல்லி 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் இருக்கு. ஏன்னா அந்த வெளிப்பாடு வருவதற்கு முன்பாக இது சம்பவிக்காது. அதுதான் அங்க சொல்றாங்க. ஏன்னா கர்த்தருடைய நாள் சமயமா இருக்குன்னு யார் வந்து சொன்னாலும் நீங்க வந்துட்டு உடனே பயந்துராதீங்க. நீங்க உடனே நீங்க வஞ்சிக்கப்படாதிருங்க அப்படின்னு சொல்லி பவுல் தெசலோனிக்கே சபை சொல்லுகிறார். ஏன்னா தெசலோனிக்கே சபை இதை பற்றி அநேகர் அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்களும் எந்த வேலையும் செய்யாம கர்த்தர் வரப்போறாரு நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்பன்னா 2000 வருஷத்துக்கு முன்பாகவே. அப்பதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது கர்த்தருடைய வருகை சமயமா இருக்குன்னு சொன்னால் சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அது எப்ப வருங்கிறதான காரியத்தை சொல்றாரு. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும்.
அடுத்தது கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது. அப்ப கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். அப்ப இன்னும் அது வெளிப்பட்டிருக்கா அப்படின்னா தெளிவாக தெரியல, தெளிவாக வெளிப்படவில்லை. இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா அதற்கான அநேக காரியங்கள் சம்பவிக்க தொடங்கி இருக்கின்றன. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒரு புதிய போப் வந்திருக்கிறார். இன்னும் உலக சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அட்வென்ட் ஆஃப் ஏஐ, இதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை குறித்து நான் அடுத்ததான ஒரு என் டைம்ஸ் அப்டேட்ல நிச்சயமா பேசுறேன், கர்த்தருக்கு சித்தமானால். அப்ப இன்னும் அந்த வெளிப்பாடு முழுமையாக கிடைக்கவில்லை. ஆனா அதை எப்படி வேணாலும் சொல்லலாம். வித்தியாசமா கூட இந்த காரியத்தை ஆர்கியூ பண்ணலாம். என்னன்னா, விசுவாச துரோகம்ங்கிறது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். விசுவாச துரோகம் என்பது பிரிந்து செல்லுதல் அல்லது அதுவே கூட எடுத்துக்கொள்ளப்படுதலா இருக்கும். அப்ப முதல்ல எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிச்சு பின்பு அந்தி கிறிஸ்து வெளியானாதான் ரெண்டாம் வருகை சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி கூட அதை எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, அது வந்துட்டு ஒரு டிஸ்பியூட்டபிள் டிஸ்கஷன் மாதிரி, ஆர்குமெண்ட் மாதிரி. சரி, ரைட். அப்ப இது வந்துட்டு ஒரு காரணமாக இருக்கலாம். மூன்றாவதாக என்னன்னா, இன்னும் நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த 2027 இருந்து 2033 தான் அந்த மெயின் 7 இயர் அந்த பீரியட். இது ட்ரிபுலேஷன் பீரியட் இல்ல, ஆனா இந்த ராப்சரோட எக்ஸ்பெக்டேஷன் பீரியட். ஏன்னா ஓசியா 6:2 என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 நாட்களுக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்ப இந்த 2 நாட்களுக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் எழுப்பார். 2 நாட்கள் அப்படிங்கிறது 2000 வருஷம். எந்த பாயிண்ட்ல இருந்து 2000 வருஷமா இருக்கணும்? எந்த பாயிண்ட்ல இருந்து 2000 வருஷமா இருக்கணும்னா அவருடைய உயிர்த்தெழுதலில் இருந்து 2000 வருஷமாக இருக்கணும். அதுதான் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப 2000 வருஷம்னா இன்னும் ஒரு சில வருடங்கள் இருக்கின்றன அதற்கு. சோ இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டோம். இப்ப அந்த 2000வது வருஷங்கிறது எப்ப இருக்கணும் அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு 80 ஆண்டுகள் கடந்து போக வேண்டும். இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஸோ 2028ல அது நிறைவேறும். இன்னும் ஆரம்பத்துல பார்த்த ஒரு காணொலியில என்ன சொன்னோம்னா, அன்னாள் என்கிற தீர்க்கதரிசி, அதாவது இது பழைய ஏற்பாட்டு அன்னாள்ல, புதிய ஏற்பாட்டுல இயேசுவை இயேசுவினுடைய தாயாகிய மரியாள் ஆலயத்திற்கு கொண்டு வராங்க. அப்ப சிமியோன் இருக்காரு. அடுத்த அன்னாள், அவங்களுடைய வயது குறிப்பிடப்படுறது 84 என்று சொல்லி. அப்ப அவங்களுடைய வயதை 1948 + 84 அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியத்துல அது என்ன ரீசன்ஸ் அப்படின்னு, என்ன கனெக்ஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம அந்த வீடியோல பேசியிருக்கோம். ஏப்ரல் மேல ஒரு வீடியோல பேசியிருப்போம். அப்ப அது 2032க்கு வரும் அகைன். ஸோ இப்போ 2027 to 33, ஒருவேளை இயேசு 2032ல சிலுவையில் அறையப்பட்டிருந்தால் இந்த ஒரு சம்பவம் 2032ல கூட நடக்கலாம், அல்லது 2033ல நடக்கலாம், எடுத்துக்கொள்ளப்படுதல். சரி, ஓகே. அப்ப மெயின் டைம் லைனுக்கு வருவதற்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் இருக்கிறது. இப்போ 2000 இயர்ஸ் ஆஃப்டர் 27 to 33 AD தான் 2027 to 2033 நம்ம சொல்றதுக்கான காரணம். அப்ப இதெல்லாம் ஒரு சில காரணங்கள். இன்னும் அடுத்து 8 கட்ட கிளியர் பிக்சர் ஆஃப் வேர்ல்டு வார் 3. ஈரான் இஸ்ரேல் வார் போன ஒரு என் டைம்ஸ் அப்டேட்ல சொல்லியிருந்தேன், வேர்ல்டு வார் 3 மாறுமா இல்லையா என்று சொல்லி. அப்ப அது மாறலாம், மாறாமலும் போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அது மாறல. நான் வீடியோ போட்டதற்கு அடுத்த ஒரு 2 நாள்லயே அது முடிஞ்சிருச்சு. சரி, ஏன்னா இஸ்ரேல் ஈரானுடைய அணு ஆயுதங்களை தாக்கி அளித்தது, பதிலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்தது. ஆனா அப்படியே அது முடிஞ்சிருச்சு. அடுத்து அமெரிக்கா வந்து ஒரு 2 இடங்களை தாக்குதல் நடத்ததையும் அதோட அது நிறைவேறி முடிந்தாயிற்று. அது அதுக்கப்புறம் எஸ்கலேட் ஆகலை இப்போ வரைக்கும். அப்ப இன்னும் வேர்ல்டு வார் 3 பத்தி நம்ம கிளியர் பிக்சர் இல்லை. அதனால நம்ம இந்த வருஷம் இன்னும் 15-16 நாட்கள்ல எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்குமா அப்படின்னா ஷோரா சொல்ல முடியாது. ஆனால் வாய்ப்புகள் இருக்கிறது, நடக்கலாம். திரும்பவும் அதே ஆன்சர் தான். சரி, நடக்கலாம் அப்படின்னும் நீங்க சொல்றீங்க. ஒருவேளை நடக்காம போலாம்னு சொல்றீங்களே பிரதர், இதுக்கு எதுக்கு வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து ஒரு சில டேக்அவேஸ் இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஆல்வேஸ் குட் டு பி ரெடி. எப்பொழுதுமே நாம் விழித்திருப்பது, தயாராக இருப்பது, ஆயத்தமாக இருப்பது நல்லது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்னு இயேசு சொன்னார், லூக்கா 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல. ஆனா எது ஒண்ணு கிளியரா சொல்ல முடியும் இப்பொழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ட் இஸ் இயர், எண்ட் இஸ் நாட் எட் டு கம்.
முடிவு என்பது சமீபம் ஆயிற்றுன்னு பவுல் வந்துட்டு எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் ஆயிற்றுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். அவருடைய நாட்கள்ல வருங்கிற ஒரு கணிப்புல. ஆனா இன்று நம்ம அந்த வசனத்தை படிச்சாலும் அது மெயினா அப்ளை ஆகிறது நமக்கு தான். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் ஆயிற்று. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, முடிவு சமீபம் ஆகலைங்க, முடிவு வந்துருச்சு இப்பயே. ஏன்னா உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கும் பொழுது அதை மறுக்கவே முடியாது. த எண்ட் இஸ் ஹியர். நம்ம டைம்ல எல்லாம் நடக்க போகுது. இன்னும் இந்த வருஷம் இல்லைன்னா இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல. அப்ப ஆயத்தம் மிகவும் முக்கியம். அதற்கான ஆயத்தம் அடையும்படியா தான் இந்த ஒரு காணொளிகளை நம்ம பதிவு பண்றோம். நிச்சயமாகவே இந்த ஒரு காணொளியும் கூட உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே செப்டம்பர் மாதம் ரொம்பவுமே முக்கியமான ஒரு மாதம். இந்த வருடம் வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் ஒரு அடிஷனல் பாயிண்ட் இப்ப எனக்கு தோணுது என்னன்னா, எப்பவுமே ஒரு 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் பைபிள்ல. ஒரு 2 ஆண்டுகள் ஒரு விஷயம் தள்ளி போகும், 2-3 சாட்சிகள் மாதிரி. அதற்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகே, அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அது டைரக்டா இல்ல, பைபிள்ல இன்டைரக்டா இருக்கு. என்னன்னா, யோசேப்பு சிறையில் இருக்கும் பொழுது 20 வயதுல சிறையில் அடைக்கப்படுவார். 30வது வயதுல தான் அவர் அதுல இருந்து விடுதலையாகி பார்வோன் முன்பாக நிற்பார். ஆனா அவரு அந்த பானபாத்திரக்காரனுக்கும் அந்த சுயம்பாகிகளின் தலைவனுக்கும் அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்றது வந்துட்டு அவருடைய 28வது வயசுல வரும். ஒரு சில கால்குலேஷன்ஸ் படி அந்த 20வது வயசுல ஜெயிலுக்கு போறவர் 28வது வயசுல தான் அர்த்தம் சொல்லுவார். ஆனா கடைசியில என்ன சொல்லுவார்னா, அந்த பானபாத்திரக்காரன்ட்ட பார்வோன் உன்னை திரும்பவும் உன் நிலையில் நிறுத்தும் பொழுது என்னை பத்தி சொல்லி எனக்கு நீ வந்துட்டு விடுதலை வாங்கி கொடுன்னு சொல்லுவார். ஆனா அவர் மறந்துடுவார் போயிட்டு திரும்பவும். இன்னும் 2 வருஷம் யோசேப்பு சிறையில இருப்பார். ஏன்னா ஒருவேளை அப்ப பானபாத்திரக்காரன் ஞாபகமா வந்து சொல்லியிருந்தா யோசேப்பை விடுதலை பண்ணிருப்பாங்க பார்வோன். ஆனா யோசேப்பு வந்துட்டு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு போயிருக்க மாட்டார். அப்ப கர்த்தருடைய வேலை வரும் பொழுது 2 வருஷம் கழிச்சு கரெக்டா யோசேப்புக்கு 30 வயது ஆகும் பொழுது, இயேசு கிறிஸ்து 30 வயசுல ஞானஸ்நானம் எடுத்த மாதிரி, அப்ப பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து பானபாத்திரக்காரனுக்கு நினைவூட்டி அவன் பார்வோன்ட்ட சொல்லி பார்வோன் யோசேப்பை விடுதலை பண்ணி அடுத்து யோசேப்பை முழுவதுமாக உயர்த்தத்தக்கதாக அப்ப 2 இயர்ஸ் கேப். அப்ப நம்மளும் என்ன சொன்னோம்னா 2023ன்னு சொன்னோம். இப்ப 2 இயர்ஸ் தாண்டி இருக்கு. அப்ப 2025ல நம்ம நிக்கிறோம். ஆகவே நிச்சயமாகவே அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால there is no denying or no denying the possibilities. அதே நேரத்துல 100% இப்ப நடக்க போதா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னால் நடக்காமல் போவதற்கும் ஒரு சில காரணங்கள் உண்டு. ஆகவே நம்ம செய்ய வேண்டியது என்ன? எப்பொழுதுமே ஆயத்தமாக இருப்பது. ஆகவே இப்பொழுதும் இந்த ஒரு காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டுமாக இந்த ஒரு நாட்களுக்கு முன்பாக இன்னொரு காணொளி பதிவிட முயற்சி செய்கிறேன். அப்படி முயற்சி செய்யலை அப்படின்னா ஒருவேளை இதற்கு பின்பு நாம் சந்திப்போம். பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.